தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்துங்க, அவர் திமுகவினுடைய ஊதுகுழலாக செயல்படுகிறார். மக்கள் நீதி மையம் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்க. திமுக ஒரு நடிகர் வச்சு ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே நிச்சயமாக ஜோசப் விஜய் நடிக்கத்தான் போறாரு. அதுவும் நம்முடைய சன் குடும்பம் இருக்கு இல்லைங்களா, திமுக குடும்பம், ரெட் ஜெயண்ட், அந்த மாதிரியான அந்த படத்துல இவரே நடிப்பாரு. மிகப்பெரிய அளவுல ரசிகர்கள் யாரும் ஏமாற வேண்டாம். நிச்சயமா அவர் வந்து நிறைய சம்பாதிப்பாரு, புரியுதுங்களா? அது மட்டும் இல்ல, இன்பநிதி தயாரிப்புலையும் நடிப்பாரு. அவர் விசில் அடிப்பாரு, புரியுதுங்களா? நிச்சயமா இன்பநிதிக்கு விசில் அடிப்பாரு, உதயநிதிக்கு விசில் அடிப்பாரு. அதனால ஜோசப் விஜய் பேசுறத சீரியஸா எடுத்துக்காதீங்க. திமுக வந்து ஏ டீம், பி டீம் எல்லாம் கிடையாது, ஏ டீம். அதனால ஜோசப் விஜய் கட்சிங்கிறது ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு இளைஞர்கள் போயிடக்கூடாது, அது வெற்றி பெறக்கூடாது. போன முறை கமலஹாசன் வச்சு பண்ணாங்க, பேட்டரி லைட் சின்னம் கொடுத்து கமலஹாசன் கலைஞர் டிவி உடைச்சாரு இல்லைங்களா? இன்னைக்கு கமலஹாசன் இருக்கிறாரு. இன்னைக்கு இந்த ஜனநாயகன் படத்தினுடைய உரிமை, சேட்டலைட் உரிமை யாரு கொடுத்திருக்காங்க? சன் குடும்பம் தான் வாங்கியிருக்கு. ஏன் இன்னை வரைக்கும் ஜோசப் விஜய் கைது பண்ணல தமிழ்நாடு போலீஸ்? ஏன் இன்னை வரைக்கும் விஜய் கைது பண்ணல? விஜய் இவர்களால் உருவாக்கப்பட்ட ஆள். அவர் ஏடிஎம்கே ஓட்ட பிரிச்சிருவாரு, பிஜேபிக்கு இளைஞர்கள் போறதை தடுத்துருவாரு அப்படின்னு இவங்கதான் எழுதி கொடுக்குறாங்க. ஜோசப் விஜய் பேசுற பேச்செல்லாம் வேற யாரும் எழுதி கொடுக்குறாங்கன்னு நினைக்காதீங்க. திமுகவுக்கு யார் வியூகம் வகுத்து கொடுத்தாங்க? ஆரோக்கியதான் வியூகம் வகுத்து கொடுத்தாரு. ஜான் ஆரோக்கியசாமி தான் வியூகம் வகுத்து கொடுத்தாரு. அவங்கதான் இன்னைக்கு ஜோசப் விஜய் எழுதி கொடுத்துருக்காங்க. என்னன்னு? தூய சக்தி, தீய சக்தி, இதெல்லாம் திமுக எழுதி கொடுத்தாரு.